அறந்தாங்கி தொகுதியினுடைய செயலாளர் வேங்கை பழனி அவர்கள். தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தொடர் வன்கொடுமை மற்றும் மின் கட்டண உயர்வு மற்றும் தமிழகத்தில் ஆளுகின்ற அரசை தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி சார்பாக மாநிலம் தழுவிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போ என்ன விஷயம்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் இருக்கா இல்லையா, கஞ்சா கடத்துறானா கடத்தலையா? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் கட்டுமாவடியிலிருந்து மீமிசல் வரையும் கஞ்சா இருக்கா இல்லையா? கஞ்சா கடத்தின மேலே வழக்கப்படணும். மணமேலுக்குடி வட்டம் வெச்சூர் கிராமத்தில் ஒருத்தனை பிடிச்சி அடித்து கஞ்சா கடத்தணும்னு சொல்லி இங்கே கொண்டாந்து அரசு மருத்துவமனையில் போட்டு அவன் கிட்னியே போச்சு. அவ்வளவு பிரச்சனை. உண்மை குற்றவாளியை தீர விசாரித்து அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை அனைவரையும் கைது செய்யணும். அதை விட்டுட்டு சும்மா எல்லாத்துக்கும் வழக்க போகிற நாம் தமிழர் கட்சிக்காரன் மனு கொடுத்தா மனு எடுக்கிறதே கிடையாது. வேற ஏதாவது கேஸில் வளர்த்து விடுறது, ஏதாவது சேர்த்து விடுறது. கீரமங்கலத்தில் ஒரு பிரச்சனை, அறந்தாங்கி நகரத்தில் பிரச்சனை. காவல்துறை நல்ல ஆய்வு செய்யணும். இந்த அரசு இந்த பாண்டிச்சேரி சரக்கை கொண்டாந்து இங்கே உள்ள சரக்கில் கலந்து பாதி பாட்டில் விட்டு கலந்து விட்டு ஒரு விற்பனை நடக்குது. கள்ளச்சாராயம் காய்ச்சினா தான் கள்ளச்சாராயம் இல்லை, கலப்பு சாராயம் நடக்குதா இல்லையா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கா இல்லையா? திருட்டு இருக்கா இல்லையா? எத்தனை கடை கண்காணிப்பு கேமரா, சிசிடிவி கேமரா ஃபுல்லாக இருக்கும் பொழுதுதான் திருட்டு நடக்குதா இல்லையா? இதை ஏன் இந்த அரசு இந்த அறந்தாங்கில துணை கண்காணிப்பாளர் இருக்காங்க, இங்கே மாவட்ட கண்காணிப்பாளர் இருக்காங்க, எதுக்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே தீர கைது செய்யலைங்கிறது தான் இப்போ விஷயம். அறந்தாங்கி தொகுதியில் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த பையன் மணமேலுக்கு வெச்சூர் பையனை கொண்டாந்து இங்கே போட்டு அடித்து, காவல்துறையை உளவுத்துறையை போட்டு அடித்து அவன் கிட்னியே போச்சு. குடும்பத்தோடு இங்கே மனு கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை. அவன் உண்மையாகவே கஞ்சா கடத்தினானா? கஞ்சால சம்பந்தமாக ஈடுபட்டிருக்கானா? அவன் என்ன வழக்கில் சம்பந்தப்பட்டோன்னா வேற வழக்கில் சேர்க்கிறது. சேதாப்பட்டினம் கோட்டாப்பட்டினம் மீமிசல்ல கஞ்சா இருக்கா இல்லையா? இந்த உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? எதுக்காக உண்மையான குற்றவாளி கைது செய்யணும்? 2 மாசத்துக்கு முன்னாடி 200 கிலோ கஞ்சா மீமிசல் பக்கத்தில் அரசநேரிப்பட்டினத்தில் ஒரு ரால்பணிலேருந்து எடுத்தோம்னு சொல்லி தகவல் வந்துச்சா இல்லையா? அதோட உண்மைத்தன்மை என்ன? அது A1 அக்யூஸ் யாரு? அவர் எதுக்கு கைது பண்ணியிருக்கு? அதுக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள்லாம் எங்க? அதை ஏன் அரசு வெளியிடல? அதோட நோக்கம் என்ன? தொடர்ந்து நடைபெற்றிருக்க குற்றங்கள் கொலைகளுக்கெல்லாம் எதுக்கு தீர விசாரிக்கல? இது மேலான இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை ஆய்வுகளை கொண்டு விரைவு புதுக்கோட்டை மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும் சிக்கல் இருக்கா இல்லையா? நாம் தமிழர் கட்சிக்கார ஒரு மனு கொண்டுகிட்டு போனா உடனே அதை எஸ்ஐ இல்லை, ஆய்வாளர் இல்லை, இன்ஸ்பெக்டர் இல்லை, டிஎஸ்பி இல்லை, நீங்க சாயந்தரம் வாங்க, காலையில வாங்க. பொதுமக்களுக்காக தான் மனு கொண்டு போறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்காகவோ மனு யாரும் கொண்டு போறதில்லை. பொதுமக்களுக்கு ஒரு இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு, சாலைகள் எல்லாம் சரியா போடப்பட்டிருக்கா, குடிநீர் அனைவருக்கும் முழுமையா வழங்கப்பட்டிருக்கா, எங்கே இந்த எல்லா புதுக்கோட்டை மாவட்டம் ஃபுல்லாவே சிக்கல் இருக்குல்ல. அதே நாம் தமிழர் பிள்ளைகள் மக்களுக்காக இந்த செயலை கொண்டு ஒரு பொது விஷயத்துக்காக போறாங்க. அவங்கள ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்லை. அங்கே போயிட்டாங்க இங்கே போயிட்டான்னு தகவல் சொல்லி இது மேலான மாவட்ட கண்காணிப்பாளருடைய நேரடி பார்வையில புதுக்கோட்டை மாவட்டத்தில் முழுமையா சட்ட ஒழுங்கு சரி செய்யப்பட வேண்டும். வலிமையா வன்கொடுமைகள் நடக்குது, திருட்டு நடக்குது, கொலை நடக்குது. அமரடிக்குங்கிற ஒரு கிராமத்து பக்கத்தில் மீன் பிடிக்க போனவர் அது பைக்கு டீ வாங்க போச்சோன்னபடி அந்த பைக்கு 70,000 காசோட கொண்டு போயிட்டாப்புல. அதுக்கு சிஎஸ்ஆர் போட்டு வாங்குறதுக்கு 10 நாள் ஆச்சு. மீமிசல் காவல் நிலையத்தில் என்ன நடக்குது? எதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் காப்பி போடுறதுக்கு என்ன சிக்கல் என்ன இருக்கு? அதை எதுக்கு தாமதப்படுத்துது? நாம் தமிழர் குடிச்ச மனு எல்லா மனுக்குமே எதுக்காக எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறீங்க? எஃப்ஐஆர் போல உங்களுக்கு என்ன சிக்கலா? இல்லை திருடிட்டு போனவன் காவல்துறையுடைய உடன் பிறந்தவனா, இல்லை உளவுத்துறையுடைய உடன் பிறந்தவனா? உங்களுக்கு என்ன சிக்கல்? மனுவோட தன்மை உண்மை தன்மை அறியும் தானே. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும்ல, எதுக்காக செய்யறது இல்லை? பொய்யான வழக்கை சோடிக்கிறது. நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும் அதை கடற்கரை பகுதி ஃபுல்லா தண்ணியை போட்டு ஒரே கஞ்சா குடிச்சிட்டு சண்டை போட்டு தான் இருக்கான். டெய்லி சண்டை, வீட்டில் போய் அடிக்கிறது, பைக்கை கொண்டு போய் ஆக்சிடென்ட். நீங்கள் ஈசிஆரில் பார்க்காத ஆக்சிடென்ட்டே இருக்காது. டெய்லி எல்லாரும் உளவுத்துறை காவல்துறையெல்லாம் எல்லா வாட்ஸ்அப் தளங்களும் இருப்பிய. டெய்லி ஈசிஆர் சாலையில் விபத்து நடக்குதா இல்லையா? அது மூல காரணம் என்ன? தடுக்கணுமா இல்லையா? கஞ்சா இருக்கு, போதை இருக்கு, அடிமையா ஒயின் ஷாப் பக்கத்துல இருந்து இங்கனக்கிலே வண்டியை போட்டு மறைச்சி அவன் பூரா போதையை போட்டு போலீஸை பார்த்துட்டு இந்த வழியில போய் இங்கிட்டு போய் விழுந்துடுறான். போலீஸ் மறைக்குன்னு சொல்லி இந்த பக்கம் போய் விழுந்து அவனும் மாட்டிக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் சரி செய்யணும். அரசு விரைவாக இதெல்லாம் நடவடிக்கை எடுத்து இனி வரும் காலங்களில் இந்த திமுக அரசு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உண்மையாகவும் நேர்மையாக இருக்கணும். உண்மையாக சமூக நீதிகளை பேசக்கூடிய இந்த கட்சிகள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கும் எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்து சரி செய்யணுங்கிறதா எங்களுக்கு கோரிக்கை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அறந்தாங்கி நகர செயலாளர் சொர்ணா காளீஸ்வரன் அவர்கள் தொடக்க உரையாக.
தமிழ்தாய் வாழ்க, மேதகு தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழ்நாட்டில் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட தலைநகரங்களிலே தமிழ்நாடு அரசினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின் கட்டண உயர்வு, இது நேற்று இல்லை என்றில்ல, வருஷம் முழுக்க நடக்குது, கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்ல இங்கே கூடியிருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு வணக்கத்தையும், நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு வரி விடாமல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய சீர்கெட்ட உளவுத்துறை, காவல்துறையே கேடுகட்ட காவல்துறையே, வேற வழி இல்லை. இத்தனை பெரிய கடினமான வார்த்தைகளை சொல்ல வைக்கக்கூடிய அரசு திமுகவின் ஸ்டாலின் அரசு. சாராய வியாபாரி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய இளைஞர்கள் இங்க இருக்கிறோம். படிக்கும் பொழுது நேர்மையா இருக்கணும், உண்மையா நடக்கணும், நாட்டுக்கு உதவணும்னு சொல்லி கொடுக்கிறது. படித்து முடித்து வெளியே வந்தா படித்தது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கு. இப்படிப்பட்ட இளைஞர்களை தினம் தினம் வீதிக்கு வர வைத்து போராட வைப்பதுதான் திராவிட மாடல் அரசினுடைய 3 ஆண்டு கால இல்லை 50 ஆண்டு கால கேடுகட்ட சாதனை. இன்றைய தினம் எத்தனை பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய இதே பகுதியை சேர்ந்த, இதே நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி இதே இங்க ஒரு கடையில பட்ட பகல்ல 3 நபர்கள் வெட்டி கொலை செய்யணும் அப்படின்னா இந்த காவல்துறை எதுக்கு? கலைச்சு விட்டுட்டு டிஎம்கேல சேர்ந்துக்கலாமே, கட்சி வெட்டி கட்டிக்கொள்ள வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், 3 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி கொள்ள முடியும் பட்ட பகல்லனா. காவல்துறை உறுப்பு எதற்கு? ஸ்டாலினுக்கு கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்றதுக்கா? நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு எங்கேயாவது அநியாய வழியிலே காவல்துறைக்கு ஏதாவது ஒரு இடையூறு கொடுத்திருக்கோமா? இங்க நீங்க நிக்கிற பாதுகாப்பு 3 பேர். ஏன்? உங்களுக்கே தெரியும், நாம் தமிழர் கட்சி அநியாயமா செய்ய மாட்டான், அத்துமீறி செய்ய மாட்டான்னு ரொம்ப நாள் நடக்காது. இது இதற்கு காவல்துறைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டனம். இது ரொம்ப நாள் நடக்காது. நீங்க நீதி வழங்கலனா, நீதி வழங்கக்கூடிய அளவிற்கான போராட்டங்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் அதிகமாகும். பகுஜன் சமாஜ் கட்சி ஒடுக்கப்பட்ட பட்டியலின தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தினுடைய ஒரு தலைவர் 6-7 மணிக்கு ஒரு கூலிப்படையால் கொலை செய்யப்படுகிறார் என்றால் கேவலம் 50 லட்சம் பணம், 11 பேர் கொண்ட கும்பல் உயிரிழப்பை விரைவுபடுத்தக்கூடிய நரம்புகளை பார்த்து வெட்டுவதற்கு அளவுக்கு இங்க திட்டம் போட முடியும்னா அந்த உளவுத்துறை என்ன பண்ணுது? சேர்ந்த திட்டம் வகுத்ததா? அப்ப அவருக்கான பாதுகாப்பு எங்க? தமிழக தலைவருக்கான பாதுகாப்பு எங்க? அப்ப யாருக்கு பாதுகாப்பு? இந்த திராவிட மாடல்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு, சாராயம் காய்ச்சி விற்கிறவனுக்கு, கொலை கொள்ள பண்றவனுக்கு, திருடுறவனுக்கு, திமுகவினுடைய அடிவருடிகள், பாராளுமன்றத்தில் போய் உதயநிதி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய உங்கள் அடிமைகளுக்கு தமிழக அரசினுடைய வரி பணத்தில் பாதுகாப்பு என்ன கருமத்துக்கு? இதுக்கு பதில் வேணும். நல்லா கரெக்டா எழுதிக்கணும். உளவுத்துறை வழக்கு போடுவதற்கான வாய்ப்பு, ஏன்னா இந்த உளவுத்துறை வழக்கு போடுறது தானே இருக்கு. இதே அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் சொல்றாரு, கண்ட நாயெல்லாம் BA பட்டம் வாங்குது. இதை எந்த நாய் சொல்லுது? அந்த நாய் மீது வழக்கு இல்லை. இதை எடுத்து சொன்ன அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கு வழக்கு. எங்க? தென்காசியில சொந்த தேவைக்கு போறவரை மடக்கி பிடிக்கிறாரு 30 பேர் சேர்ந்து. அவர் ஓட போறதில்ல, தினசரி மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சாட்டை அவர்களை மடக்கி தீவிரவாதியை பிடிப்பது போல் பிடிக்கிறது. 5 வண்டி எடுத்துட்டு போறது, அதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்றது. ஆனா 1 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் பண்ணிட்டான், ஏமாத்திட்டான்னு ஒரு வழக்கு கொடுத்தோம்னா அதை கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அந்த அரசுக்கு வேலையே நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் என்ன பேசுறான், கருணாநிதியை பத்தி பேசிட்டானா உடனே பொங்கிடுறது. கள்ளத்தனம் செய்த கருணாநிதி, காதகன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு இருக்கா இல்லையா? உளவுத்துறைக்கு இன்னைக்கு தான் தெரியுதா? அந்த மனு கொடுத்தவருக்கு தான் தெரியுதா? அஇஅதிமுக மேடையில் பாடினது இல்லையா? இதே காவல்துறை அதே அதிமுக உறுப்பினருக்கு அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு நின்னது இல்லையா? காரணம் என்ன?
சாட்டை துரைமுருகன் பேசிட்டாரு. இன்னைக்கு இணையதளம் முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சும்மா இருக்கிறத ஊதி கெடுக்கிறதே காவல்துறை. இதே உளவுத்துறை இன்னைக்கு அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகிடுச்சு, நீதிபதி விரட்டி விட்டுட்டாரு வெளில படம். காவல்துறைக்கு அசிங்கமா இல்லையா? நாங்க என்ன சொல்றோம், காவல்துறையை மதிக்கிறோம். எந்த ஆட்சி வந்தாலும் என்ன, இது சட்டத்தின் ஆட்சி. அரசமைப்பு தந்திருக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? திமுகவுக்கு வேலை பார்க்கணும், உங்களை எங்கே தூக்க போறேன், வேறு மாவட்டத்துக்கு போட போறேன். நீங்க 55 வயது இல்ல 59 வயது ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கான அதிகாரம் இருக்கா இல்லையா? அதற்கு தானே காவல்துறை இருக்கு. திமுகவுக்கு சொம்படிக்கிறதுக்கு இருக்கா? இதே உளவுத்துறை அவர்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு இருக்கா? மின்கட்டண உயர்வு, கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பு வந்து இந்த போன மாதம் நடந்துச்சா? விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 25 நபர்கள் இறந்த பொழுது இதே திராவிட அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கி விடுவோம். அந்த இரும்பு கரம் எங்கே என்று தான் அண்ணன் சசி என்ன முழக்கமிட்டாரு. இரும்பு கரம்னா துருப்பிடிச்சு. அது நாம் தமிழர் கட்சி மீது அடக்குமுறை பண்றதுன்னா உடனே ஓடி வரும். இந்த சட்டத்துறை அமைச்சர், நேரம் குறைவா இருக்கு, சட்டத்துறை அமைச்சர் மண்ணினுடைய சட்ட மேதை ஐயா ரகுபதி அவர்கள் 25 நபர்கள் இறந்த பொழுதே மதுவிலக்கு அமலாக்க சட்டம் 1937 திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கலாமே. இந்த வருடம் 65 பேர் இறந்த பிறகுதான் அறிய வருதா? தூங்கி இருந்தீங்களா? இல்ல 65 பேர் இறந்தால்தான் அந்த சட்டத்தை திருத்துவோம்னு கொண்டு வந்தீங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எப்ப சாகுவான், நம்ம எப்ப திருத்தம் கொண்டு வருவோம்? அப்ப உங்களுக்கு மக்கள் மேல ஆசை இல்லை, அவர்களுடைய பாதுகாப்பில் அக்கறை இல்லை, ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வர்றது, ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு பொம்மை 500 1000 அதுக்கு கிடைத்த அடிமை. இதற்கு தயவு செய்து நாங்களும் காவல்துறை குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான், 3வது தலைமுறையா இருக்கோம். கர்மத்தை பார்க்க பிடிக்கல, அந்த சட்டையை போட பிடிக்கலையா? நீங்க அடிக்கிற சொம்பு, இங்க கை கட்டி பார்க்கிற வேலை இந்த காவல்துறை மீது மதிப்பே இல்லை. தயவு செய்து கடைசியா கேட்டுக்கிறோம், இனிமேலாவது கூலிப்படை தாக்குதல் நடக்காம, கள்ளச்சாராய உயிரிழப்பு நடக்காம, லிஸ்ட் போட்டு வசூல் பண்ண மாதிரி வெக்கக்கேடான விஷயங்கள் வெளிவராம காவல்துறை பாதுகாப்பு வழங்கி சட்டம் ஒழுங்கை, சட்டத்தை முதல்ல ஒழுங்கா இருக்க மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்க. மின்கட்டண உயர்வு ஆண்டுதோறும் 6% உயர்த்தி கொள்ளலாம். திருத்தம் என்ன கருமத்துக்கு திருத்தம்? லாபத்தை பூரா அரசாங்கம் எடுத்துக்கிறது, நஷ்டம் வந்தா அது இழப்பு எங்க தலையில கட்டுறது, இழப்பு வரக்கூடியது பூரா எங்க தலையில கட்டுறதுனா எதுக்குடா அரசாங்கம்? நீ தான் அதை விட்டுட்டு போயிடலாமே, பிரைவேட்டே கொடுத்துட்டு போயிடலாமே. இலவசத்தை யாரு கேட்டா? இலவசத்தை நீயே கொடுத்துட்டு மின் சுமை ஏத்துற சிறு குறு தொழிலாளர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கமிஷன் வாங்கிட்டு போற உங்களுக்கு, கமிஷன் வாங்கக்கூடிய நாய்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் கேள்வி. தயவு செய்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கடைசியாக எச்சரிக்கையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறை பணியாற்றணும். இதை கண்டனத்தோடு பதிவு செய்து நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நாம் தமிழர்.